ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா பிரெட் போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உளுந்தை நம்ம அரைக்கணும். இதுக்கு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உளுந்து வந்து இந்த உலக்கு வந்து இது வந்து 100 கிராம். இதில் நான் ஒரு உலக்கு கோபுரமாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாகவே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி கூடிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் வேணும்னா ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச உளுந்தை ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ இதோட 2 ஸ்பூன் ரவை. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ ரவையும் உளுந்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ப்ரெட்டு இந்த சைஸ் அளவுக்கு ப்ரெட்டு, சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு 4 ப்ரெட்டை ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் துருவி வச்சாச்சு. நீங்கள் எந்த ப்ரெட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த உளுந்த மாவோட நம்ம ரவை ப்ரெட்டு எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை நல்லா ஊறினா தான் போண்டா நல்லா வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சேர்க்குறதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 4-5 மிளகு வந்து இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். ஸ்பூன் சீரகம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போவே. அதனால் உப்பை செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நாம் இப்போ போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். தட்டி வடையாகவும் போடலாம். நீங்கள் போண்டாவும் போடலாம், இல்லைன்னா தட்டி போடுறதா இருந்தாலும் வடையாகவும் போட்டு எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். போண்டாவை திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வேகிற மாதிரி. இப்போ போண்டாலாம் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கேரட்டு விருப்பப்பட்டால் கேரட்டு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இதே மாதிரியே நாங்கள் ஜவ்வரிசி போண்டா வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி செய்யாமல் போண்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போண்டா வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காது. ஏன்னா நீங்கள் ப்ரெட் யூஸ் பண்ணால் எண்ணெய் இழுக்குமோன்னு யோசிக்காதீங்க. எண்ணெயெல்லாம் இழுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.